ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எம்கேஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களா? அப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கர ரிஸ்கில் இருக்குது. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல்ஸ் பார்க்கலாம். ரெவென்யூ 26% ரெடியூஸ் ஆகி 70,100 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 3,400 கோடி லாஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் குவார்ட்டரில். ஃபஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ் ஆப்ரேஷனாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம், டொமஸ்டிக் அண்ட் தென் இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக் சேல்ஸ் 24% க்ரோ ஆகி 15,000 கோடி ரெவன்யூவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 300 கோடி ப்ராஃபிட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஜாக்வார் லேண்ட் ரோவரோட ஓவரால் ரெவன்யூ 39% டவுன் ஆகிட்டு 4.5 பில்லியனாகவும், நெட் லாஸ் வந்து 310 மில்லியனாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஜாக்வார் லேண்ட் ரோவருக்கு யூஎஸ் அண்ட் சைனா தான் மிகப்பெரிய மார்க்கெட். யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த டேரிஃப் கன்சர்ன், ட்ரம்ப் டேரிஃப் கன்சர்னால் சேல்ஸ் பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு யூரோப் மேனுஃபேக்சரிங் பிளான் நடந்த சைபர் அட்டாக், அதனால் 10 வீக்ஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஜேஎல்ஆர். ஸோ இதனாலையும் ரெவன்யூ மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. பட் மிட் நவம்பரில் ப்ரொடக்ஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிளேயர்ஸ் பயங்கரமான காம்படிஷன் கொடுக்குறாங்க ஜேஎல்ஆருக்கு. லைக் பிஒய்டி அண்ட் தென் லீ ஆட்டோ, இவங்க எல்லாமே பயங்கரமான காம்படிஷன் கொடுக்குறாங்க. அட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் 10 to 15% அவங்க வெஹிக்கிள் ப்ரைஸஸை குறைச்சுமே அவங்களால லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ்னால காம்பீட் பண்ண முடியல. பிகாஸ் லோக்கல் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்ணுற ப்ரைஸோட ஹாஃப் த ப்ரைஸில் இதை விட அதிகமான ஸ்பெக்ஸோட வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுனால ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு. சைனாவில் இம்போர்ட் லக்ஸுரி வெஹிக்கிள்ஸோட சேல்ஸே பார்த்தீங்கன்னா 49% டவுன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டாடா மோட்டர்ஸை எக்ஸிட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சேல்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் கன்சர்ன் வந்து இப்போ ஒரு ரெடியூஸ் ஆகிருக்கு. பிகாஸ் யூரோப் அண்ட் யூஎஸ் வந்து ட்ரேட் டீலில் சைன் பண்ணிட்டாங்க. யூரோப்பில் இருந்த சைபர் அட்டாக் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு ப்ரொடக்ஷன் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் மார்க்கெட்டில் மட்டும் அவங்க ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு பெர்சிஸ்ட் ஆகும். இன்ஃபேக்ட் ஜேஎல்ஆர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைனீஸ் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு லோக்கல் மேனுஃபேக்சரோட கொலாபரேஷனில் வந்து ஃப்ரீலேண்டரை ரீலான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகுமா, இல்லை வந்து ஃப்யூச்சரில் இவங்களோட பிளான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் கன்சர்ன் தான். சைனாவில் இவங்களால காம்படிட்டிவாக இருக்க முடியாது. கம்மிங் குவார்ட்டர்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளை செப்பரேட் பண்ணும்போது என்ன சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெப்ட்டை ரொம்ப குறைக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 39,000 கோடி டோட்டல் டெப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடன் ஃபுல்லாகவே ஜேஎல்ஆரில் தான் இருக்குது. ஸோ ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஓவரால் ரிசல்ட்ஸும் இருக்க போகுது. வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஜஸ்ட் 9 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காம்படிட்டர் லைக் மாருதி, மஹேந்திரா எல்லாமே வந்து மோர் தென் 30 PEயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா வேல்யூஷன் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. ஸோ அப்கமிங் குவார்ட்டர்ஸில் நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டினியூ டு ஹோல்ட் பண்ணுங்கள். அப்கமிங் குவார்ட்டர்ஸில் நல்ல கெயின் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கண்டென்ட்டை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.